இதில் ஆவரேஜ் வேலாம் காட்டாதாட்டு இருக்குது, மோடெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுக்கு அசிங்கமா ஊரில் போய் உக்காளிட்டு அடப்பா காட்டணும் இன்னைக்கு. எனக்குன்ட்டே வருவீங்களாடா அடா? பைக் எடுத்தாச்சு, நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அரிசி 200 ஒரு மாறுதாங்க இருக்குது. என்னாச்சு, எனக்கு தான் வளைய மாட்டேங்குதா? ஃபியூல் இல்லை, ஃபியூல் போடணும். கிளச்சு வேறு உடஞ்சிருக்கா, கொஞ்சம் இதாக இருக்குது. வாங்க சீக்கிரம் வாங்க, என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஆசை ஓட்டுறாங்க. இதில் ஆவரேஜ் வேலாம் காட்டாதாட்டு இருக்குது, மோடெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுக்கு அசிங்கமா, மோடெல்லாம் வேஸ்ட். வண்டி அப்படியே இழுக்குது. ஃபஸ்ட் டைம் ஆர்சி ஓட்டுறேன், மெதுவாகவே போய்க்கலாம் பெட்ரோல் போடுற வரைக்கும். நல்லா இருக்குப்பா இப்படி ஓட்டுறது, நல்லா இந்த சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி. அவரும் பாரத் தான் போடுறாரு பெட்ரோலு, நானும் பாரத் தான் போடுவேன். பட் ஆனால் என்ன, அவர் ஹெச்பியில் போடுவார், நம்ம அப்படியே ஃபுல்லாக பாரத் மட்டும்தான் போடுவோம். சூப்பராக இருக்குப்பா. உங்களுக்கு எந்த அளவுக்குல இது தெரியும் தெரில, நான் லென்ஸ் போட்டு கொஞ்சம் இதாக எடுத்துகிட்ருக்கேன். ஊரில் போய் உக்காளிட்டு அடப்பா காட்டணும் இன்னைக்கு. நல்லா இருக்கு. கேடிஎம் ஆர்சினா சும்மாவா? எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு வழி தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் மைண்ட் வைஸ் சொல்லுது, இப்போதான்டா வண்டி எடுத்தேன், உனக்கு அதுக்குள்ளே எப்படா வழி தெரியும் அப்படின்ட்டு. முன்னாடி ஒரு V3 V2 வடா மாப்பிள்ள இன்னைக்கு இருக்குறா. அசால்ட்டாக 80 போகுதுப்பா. நம்ம பொறுமையாக போய் பெட்ரோல் போட்டு பார்த்துக்கலாம். மைலேஜ் தான் கொஞ்சம் 35 தான் கொடுக்கும், அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. நம்ம உடம்புக்கு ஆர்சியெல்லாம் செட் ஆகாது. சரி வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் காட்டலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டுருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம உடம்புக்கு, நான் இருக்கிற உடம்புக்கெல்லாம் ஆர்சி செட்டே ஆகாது. 6 கீர் இருக்குது, நான் அதை பார்த்து தான் ஓட்டிகிட்ருக்கேன். நம்மளது 5 கீர் தானே. இங்கே ஒரு V2, இங்கே பாரத் பங்க்கு அங்கே வருமா, அது வரைக்கும் வருமானு தெரியலையே. ஏய் என்னப்பா அது 70 போகலான்னு பார்த்தா 80 போகுது. அதுக்குள்ள RC 200 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2023ன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எடுத்தார், ரீசெண்டாக தான் எடுத்திருக்காரு. ஆனால் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு, இந்த பேரிங் எல்லாம் நல்லா தெரியுது. இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஓட்டையாட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டுங்க லைஃப்லேயே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆர்சி ஓட்டுறேன். உட்காந்து கூட நான் பார்த்ததில்ல, சும்மா கூட. என்னப்பா அது, என்ன ஆச்சு? ஆக்சிடெண்டா? வீரே கண்டுட்டு ஓடிடுச்சா? RC 200 எல்இடி ஹெட்லைட் பாருங்கள். ஐயோ இருங்க, ஹெட்லைட் காட்டுறேன். டிஆர்எல் இங்கே எரியுது, டிஆர்எல் இங்கே ஹெட்லைட்டு. ஆக்சுவலாக பைக் இன்னும் சர்வீஸ் இல்லை, சர்வீஸ் பண்ணணுமாம்மா. நம்மளதெல்லாம் இங்கே 4க்கு இருக்கும், 2 4க்கு இருக்கும். இங்கே வந்து உள்ளே இருக்குது. இதுதான் பேக் சைடு, சீடு தான் தூக்கிட்டு இருக்குது.
ஸ்போர்ட்ஸ் பைக்குங்க அப்படி தானே இருக்கும். ரேடியேட்டர் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் பாருங்கள் 299 வரைக்கும் போகுதுங்க. ஓ ஓ ஓ ஓ RC 200 அந்த லுக்கு தான் அல்டிமேட். சைட்லேருந்து பார்த்தா அந்த ஆரஞ்சு லுக்கு தான் செம்மையாக இருக்குது. UST 4க்கு அவர் இன்னும் கொஞ்சம் கோல்டு பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். கோல்டு கலர் UST 4க்கு வச்சுருந்தாருன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். டைமு ரைட்டு இருக்குது. வீட்டுக்கு போகணும் பண்ண போகிறதில்ல, இன்றைக்கி லீவு தான், அதனால் பிரச்சனை இல்லை. இருங்க, உங்களுக்கு இது காட்டல சவுண்டு. ஓகே, லெட்ஸ் டு த கேம். தூக்குதுப்பா. நம்ம நார்மலாகவே ஓட்டிக்கலாம், நம்மளுக்கு வீலிங்கெல்லாம் நாட் இன்ட்ரெஸ்டடு. நம்ம பைக்கில் இன்னும் பண்ணதில்லை. பிக்கப்பெல்லாம் அடிச்சு தூக்கலாம். சைடில் ஒரு டியூக் 200 இருக்கு. அவர் கம்முன்னு நின்றுருக்காரு, நம்ம கம்முன்னு போயிடுவோம். RC என்ட்ரு ஆயிட்டாண்டா, ஓடுங்களா வெளியே. ஆக்சுவலாக எங்கள் அக்கா ஊர்லேருந்து நான் பட்டாசு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அன்றைக்கி போய். அந்த எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்கா ஊருக்கு போய் பட்டாசு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட் ஆனால் பட்டாசு இன்னும் வீட்டில் இருக்குது. நேற்று நைட்டு வெடிக்கலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. ஒரு 2-3 லட்சுமி கட்டு தான் வெடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெடிக்கவே இல்லை. அப்புறம் வெட்டலாம், இப்போது அப்படியே விட்டுறலான்ட்டு வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 8 மணி ஆகுது. கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ஏன்னா போயிட்டு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் காலேஜுக்கு பஸ்ஸுன்னு இல்லை, பஸ்ஸுக்கு நிற்பாங்க. ராஜன் சார் வணக்கம்டா மாப்பிள்ள. வர்றதுன்னா சொல்லிட்டு வாங்கடா, நீங்கள் பாட்டுக்கு வந்து உள்ளே போந்துடாதீங்க. இது ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். எட்டரை மணி அந்த 9 மணிக்கிட்ட தான் எல்லாம் கூட்டம் வரும். இங்கே நின்னா மாட்டோம், பட் நான் மாட்டிக்கவேனே. ஐயா மாட்டுது ரியாக்ஷன் மாட்டுது. டேய் ஓரமாக போன்னுடுறா என்ன? இந்த டைம் சீனியர் ஸ்கூல் போகணும், வேறு மாதிரி இருக்கும். என்னடா பண்ற? வண்டி வாங்கிட்டேன். எங்க இறக்கி விடுறது? ஸ்கூல் கிட்டேவா இல்லை அந்த சீனாவரத்துலையா? ஆமாம், பல்சர் இருக்குது. இது செகண்ட்ஸில் வாங்கியிருக்கேன். 170 கிட்ட வரும். இங்கே எங்கடா இறங்குவ? ஏன் எங்கே போகிற? நான் சும்மா ரியாக்ஷன் இது பண்ணலான்ட்டு. எங்க அங்கேயா? டேய் அங்கெல்லாம் போனால் இதுவாயிருடா.
இங்கேயா? இது ரியாக்ஷன் பாருங்க, அல்டிமேட். எங்கடா? இவனுங்க அக்கா போர் பெரிய அக்கா போரா இருக்கு. நான் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா